திருச்சிற்றம்பலம். பைங்கோட்டு மலர்ப்புன்னை பறவைகால் பயப்பூர சங்காட்டம் தவித்தென்னை தவிரானோய் தந்தானே செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள் அனல் ஏந்தி விளையாடும் பெருமானே. திருச்சிற்றம்பலம். நெஞ்சில் குடியிருக்கும் தில்லைக்கூத்தன் திருவருளை சிந்திக்கின்றோம். திரு கைலாய பரம்பரை மேன்மைகோள் சைவ ஆதீன பீடமாக கொண்டிருக்கும் திரு தருபுராதீனம் குருமுகா சன்னிதானங்கள் இருந்திருக்கும் திக்குணைக்கு வணங்குகின்றேன். குடியிருக்கும் தென்னிட்டு சார்புடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் திருவடி வணங்குகிறார்கள். வணக்கம், வாழ்க வளர்க வருக. நம்முடைய இந்த பெரிய புராணம் தொடர் சிந்தனை வகுப்பில் நாம் வார்கொண்ட வனமுலையால் சருக்கம் என்கின்ற சருக்கத்தில் செங்காட்டங்குடிமைய சிறுத்தொண்டர்க்கும் அடியேன் என்கின்றதை சென்ற அமர்வு தொடங்கி சிந்தித்து வருகின்றோம். இதில் செங்காட்டங்குடி என்பது நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லுகின்ற வழியில் சென்னாநல்லூர் என்கின்ற ஊரிலிருந்து கிழக்கே பயணித்தோமானால் திருச்செங்காட்டங்குடி என்கின்ற க்ஷேத்திரத்தை அடையலாம். இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமைகள் என்ன என்பதையெல்லாம் சென்ற வகுப்பில் நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம். இந்த க்ஷேத்திரத்தில் அவதரித்த நாயனாராகிய திருத்தொண்ட நாயனார் என்பவருடைய திருநாமம், பிள்ளை திருநாமம் பரஞ்சோதி என்பதாகவும் சென்ற வகுப்பில் பார்த்திருந்தோம். அவருடைய புராணத்தை நம்முடைய சேக்கடார் சுவாமிகள் தத்துவ விளக்கத்துடைய தொடங்குகின்றார் என்பதாக பார்த்தோம். ஒரு நாட்டும் செயல்காமன் ஒழியவிழி பொழி செந்தி வருநாட்ட திருநுதலார் மகிழ்ந்தருளும் பதி என்று சொல்கிறார். சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து வீற்றிருக்கக்கூடிய ஒரு பதியாக அந்த செங்காட்டங்குடி என்கின்ற க்ஷேத்திரம் இருக்கிறது என்பதாக சேக்கடார் சுவாமிகள் சொல்கிறார்கள். இந்த சுவாமி எவ்வளவு காலமாக அந்த ஊரில் இருக்கிறார் என்பதை ஞானசம்பந்த பெருமானார் பதிவு பண்ணுகிறார். பொடிநுகரும் சிறுத்தொண்டருக்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் வீற்றிருந்தான் கணபதீச்சரத்தானே என்று சொல்லி நாயனாருக்கு அருள் செய்வதற்காகவே இறைவனை அங்கு பல காலமாக வீற்றிருக்கின்றான் என்பதையும் சேக்கடார் சுவாமிகள் இங்கு அருளி செய்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமானார் அருளி செய்துகிறார்கள். அதில் கருநாட்ட கடைசியர்தம் கலிகாட்டும் காவேரி திருநாடு என்று சோழநாட்டினுடைய பெருமை காட்டப்பட்டது. இந்த சோழநாடு என்பது காவேரி திருநாடு. இது கருநாட்ட கடைசியர்தம் கலிகாட்டும் காவேரி, அந்த நடவு செய்யக்கூடிய பெண்களுடைய களிப்பை எடுத்து காட்டுகின்றார். அது விவசாயம் சார்ந்த ஊர். அது மருதநிலம். அந்த திருச்செங்காட்டங்குடிங்கிறது மருதநிலம். நம்ம சித்திரப்பரணிக்கு செல்லும் பொழுதெல்லாம் அறுவடை காலத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வயல்வெளியை நம்ம அங்கே பார்க்க முடியும். வளம் காட்டும் செங்காட்டங்குடியாகும். இந்த ஒரு க்ஷேத்திரத்தினுடைய அந்த வளத்தை பார்த்தோம்னாலே அதுவே சோழ நாட்டினுடைய முழு வளத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அந்த ஊரை அறிமுகப்படுத்துகின்றார். நிலவிய திருப்பதியில் நெடுஞ்சடையார் நீற்றடைவால் உலகில் வளர் உயிர்க்கு எல்லாம் உயர்காவல் தொழில் பூண்டு மலர்புகழ் மாமாத்திரர் தம் குளம் பெருக வந்து உள்ளார் மலர்புகழும் திருநாமம் பரஞ்சோதி என்பார் என்பது நாயனாரை பற்றிய அறிமுகம். இந்த க்ஷேத்திரத்திலே அவதரித்தவராகிய நம்முடைய திருத்தொண்ட நாயனாருடைய பிள்ளை திருநாமம் அவருடைய தாய் தந்தையார் அவர்களுக்கு வைத்த பெயர் பரஞ்சோதி என்பது. பரஞ்சோதி என்பது சிவபெருமானை குறிக்கக்கூடிய நாமம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் என்று திருவாசகத்திலே அந்த வார்த்தை கையாளப்பட்டிருக்கிறது. மேலான சோதி வடிவமானவன் பரசிவத்தை குறிக்கிறது. இந்த மாமாத்திரர் என்கின்ற குலம் அமாத்தியர் என்கின்ற குலத்தோடு மயங்கி அறியத்தக்கதாக இருக்கிறது. அதையும் சென்ற வகுப்பில் சொல்லியிருந்தோம். அமாத்தியர் என்பது பிராமணர்களையே சத்திரிய வேலை பார்க்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த மாமாத்திரர் என்பதை சீக்கியஸை என்ன சொல்கிறாங்கன்னா, இது வைத்திய வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிறாங்க. அவர்களை பிராமணருக்கும் சத்திரியருக்கும் இடைப்பட்ட ஒரு சாதியாக இந்த சாதி இருக்கிறது. அதில் ஒருத்தராகத்தான் இந்த சிறுத்தொண்டாயனர் அமர்ந்திருக்கிறார் என்பதாக காட்டுகிறார்கள். உமாயசிவாச்சாரியார் தன்னுடைய திருத்தொண்டர் கோவையில் அந்த அடியார்களுடைய பெருமையை காட்டும் பொழுது இதில் அவங்க எந்தெந்த காஸ்ட்டில் எந்தெந்த நாயன்மார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அமாத்தியர் என்கின்ற குலத்தை சேர்ந்தவராக ஒருவர் சிறுத்தொண்ட நாயனார் காட்டப்படுகிறார். இது அமாத்தியர் என்கின்ற மாமாத்தியர் என்கின்ற குலத்தை இது வைத்தியர் வேலை பார்க்குறதுன்னு சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த அதனால தான் அவர் சொல்லும்பொழுதே கீழே அடுத்து ஆயுள்வேத கலைன்னு சொல்கிறார். ஆயுள்வேத என்பது வைத்திய சாஸ்திரம். ஆயுளை விருத்தி பண்ணுவதற்காக உரிய சாஸ்திரம். மனிதனுக்கு 120 ஆண்டு காலம் என்பது முழு ஆயுள், பூரண ஆயுள் என்பது 2 முறை சஷ்டியப்தை பூர்த்தி பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இருக்கிறது. மனிதன் 120 ஆண்டு என்பது பரிபூர்ணமான ஆயுள் ஒரு மனிதனுக்கு. அவ்வளோ காலம் வாழ்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. 60 ஆண்டு என்பது அசாத்தியமானது.
நாம் இப்போ நடக்கிறது என்ன தமிழ் வருஷம் அது? இந்த குரோதி வருடத்தில் ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா இப்போது திரும்பவும் குரோதி வருடம் நிகழும் பொழுது அந்த பிள்ளைக்கு 60 ஆயிருக்கும். விளக்கம் புரியுதுங்களா? அதனால் சஷ்டி அப்த பூர்த்தி, அப்தம்னா ஒரு ஆண்டுன்னு அர்த்தம். முதலாம் ஆண்டு பூர்த்தி அப்த பூர்த்திம்பாங்க. இப்படி சஷ்டி அப்தம்னா 60 வருடங்களை கடந்திருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த குரோதி வருடத்தில் ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா திரும்பவும் குரோதி நிகழும்போது அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசாயிருக்கும்? 60 ஆயிருக்கும். அதனால் திரும்ப அந்த குரோதியை சந்திக்கிறதுக்கு 60 வருஷம் நம்ம காத்திருக்க வேண்டும். இது ஒரு பெரிய சைக்கிள். எத்தனையோ பேர் அல்ப ஆயுசில் போயிடுறாங்க இல்லையா? 6 சாவு 100 சாவு என்று சொல்கிறார்கள். அதனால் எப்போ யாருக்கு என்ன இருக்குன்னு சாமி எங்கே கிடத்துமோ எங்கே நடத்துமோ எங்கே இருத்துமோ கங்கைமதி சூடினான் தில்லையிலே தொந்தம் என்று நன்று நடமாடினான் என் கோமான் அருள்னார். சாமி யாருக்கு என்ன எழுதியிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அது போகிற வரைக்கும் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியது தான். அதுதான் நம்மளுடைய விதிக்கப்பட்டது. அதனால் இந்த அசாத்தியமான இந்த வாழ்க்கையில் 60 ஆண்டு கடந்திருக்காருனாலே அவங்க பெரிய சாதிக்கத்தக்கவர்கள். அதனால் அவர்களுடைய ஆசி நமக்கு எப்பொழுதும் வேண்டும். நம்முடைய ஆயுளை நீட்டித்துக் கொள்வதற்காகத்தான் சஷ்டி அப்த பூர்த்தியில் சென்று அவரிடத்தை சென்று நாம் நமஸ்காரம் பண்ணி கொண்டு ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம். அதை தாண்டி இன்னும் 10 வருதுன்னா 70, அதுக்கப்புறம் 80, அப்புறம் 90, 100 இப்படியே போகுது. சதாபிஷேகங்கிறாங்க. 80 ஆச்சுன்னாக்க அவங்க 1000 பிறை கண்டிருப்பார்கள். 1000 மாதங்கள் அவர்கள் வாழ்ந்திருப்பதாக கணக்காகுது. 1000 பிறை கண்டார்னு எழுதியிருப்பாங்க. 1000 பிறை கண்ட கனகாபிஷேகம் கொண்டவர்களே கைலாய பரம்பரை 26வது மகா சன்னிதானம்னு 80 ஆண்டு பிறகு வாழ்ந்திருந்தாங்கன்னா அவங்கள 1000 பிறை கண்டவர்னு. இந்த 1000 பிறை கண்டவர்னு அப்பர் சாமியை சேக்கரார் சாமி பாராட்டுறாங்க. அப்பர் சாமி 80 வயது வாழ்ந்தவங்கிறதுனால 1000 பிறை கண்டவர்னு அந்த சொல்லாட்சியை நமக்கு கொடுக்குறதே சேக்கரார் சாமி தான். அவர் தான் அப்பர் சாமியோட பாராட்டுறாரு. அதில் இந்த 120 வரைக்கும் இப்போ 60 வரைக்கும் வாழ்கிறதே மருத்துவம் தேவைப்படுது. இப்போ நமக்கு இப்போ 60க்கு பிறகு வாழ்வதற்கு மருத்துவம் தேவை அந்த காலத்தில். இப்போ நமக்கு 60 வரைக்கும் 30 வரைக்கும் வாழ்கிறதுக்கே மருத்துவம் தேவைப்பட்டதாக இருக்குது இன்றைக்கு வாழ்க்கை. அதனால் மருத்துவம் இல்லாமல் இன்றைக்கி வாழ முடியாது இருக்குது. 30 வயசுலேயே பிபி வந்துடுது, சுகர் வந்துடுது, எல்லாம் வந்துடுது. அதுக்கு மேலே 10 வயசு பிள்ளைங்களுக்கு எல்லாமே இருக்குங்கிறாங்க. இன்றைக்கு காலகட்டம் அப்படிலாம் இருக்குது. அதனால் இது எல்லாம் மனிதனுடைய உடம்புல உயிரை தக்க வைக்கக்கூடிய முயற்சியில் இருப்பதனாலே இதற்கு ஆயுள்வேதம் என்று பெயர். இந்த ஆயுள்வேத கலையை பயின்றவராக நம்முடைய நாயனார் இருக்கிறார். அதனால் இவர் வைத்திய சாஸ்திரத்தில் வல்லவர் என்று தெரிகிறது. அதனால தான் அந்த உறுப்புகள்லாம் எப்படி சரியாக அவர் கூறுபடுத்தணுங்கிறத தெரிந்து வைத்திருக்கார் சொல்கிறேன். அதனால் ஆயுர்வேத கலையும் அழகில்வட நூல்கலையும் தூயவட கலைத்தொழிலும் துறை நிரம்ப பயின்றவற்றால் பாயுமத குஞ்சரமும் பரிவுகைக்கும் பண்பும் இது எல்லா சாஸ்திரம். அதோடு கூட அவர் சத்திரிய, அதாவது பிராமண குலத்துக்கும் சத்திரிய குலத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறதுனால 2 வேலையும் கற்றுக்கிறார். அதனால் இவர் இங்கே யானை ஏறுறது, குதிரை ஏறுறது, படைத்தொழிலையும் கற்றுக்கிறார். இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ மிலிட்ரி வைத்தியர் மாதிரி இல்லையா? மிலிட்ரியில் டாக்டர்ஸ் இருப்பாங்க, திரும்ப தெரியாதா? மிலிட்ரியில் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, மிலிட்ரி டாக்டர்ஸ்ன்னு இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு இருக்காங்க? ஆமாம், போர் பயிற்சி அவங்களுக்கு உண்டு. அதே சமயம் போர்க்களத்தில் அங்கே போராடக்கூடிய வீரர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு, உடம்புல தையல் போடணும், ஆப்ரேஷன் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னா அது அவங்க செய்வாங்க. அதுக்கு மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்னு பேர். விளக்கம் புரியுதுங்களா? அப்படி உள்ளவர். அதனால் மேய தொழில் விஞ்சகினும் மேதினியில் மேலானார். உலகத்தில் அவரை போல் திறமசாலி உலகத்தில் யாருமே கிடையாதுன்னார். மேதினி அப்படின்னாலே உலகம்னு அர்த்தம். உலகத்திலே இவருக்கு ஒப்பாரும் மிக்காரும் உலகத்தில் கிடையாது இல்லையா? அதனால தான் உலகை வென்ற தாதையார் என்று நம்முடைய சேக்கரார் சாமிகள் புகழ்கிறார்கள். யாரும் பந்தபாசத்தை வென்றவர் உலகத்தில் கிடையாது. எதை விட்டாலும் விடுவாங்க, கடைசியில் பிள்ளை பாசத்தை விட முடியாது யாராலும் இல்லையா? பிள்ளைன்னு வந்துட்டால் ஒரு மயக்கம் யாராக இருந்தாலும் நினைக்கும், அது சிவருமானவே இருந்தாலும் தான். அது பார்க்குறோம், நேற்று கூட புராணத்தில் பார்த்தோம் இல்லையா? அதனால் ஒரு மயக்கம் அந்த இடத்துல, அந்த பிள்ளை அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல இருப்பதை நாம் பார்க்குறோம். அதனால் எதையும் விட தயாராக இருப்போம், பிள்ளை விடுவதற்கு மட்டும் யாரும் தயாராக இருப்பதே கிடையாது உலகத்தில். அப்படிப்பட்ட பாசத்தை இவர் விடுகிறார் இறைவனுக்காக எனும் பொழுது இவரை உலகை வென்ற தாதையார். இவருக்கு ஈக்குவாலிட்டி உலகத்தில் யாருமே இல்லை. அதனால் மேதினியில் மேலானார். வித்தையில் மட்டும் இல்லை, தொண்டிலுமே இவர் மேதினியில் மேலானார் தான். அதனால் இங்கே சொல்லப்படுவது எதனால்? வித்தையில் மேலானார்னார். இவருக்கு தெரிஞ்சக்கூடிய சாஸ்திரம் கிடையாது, தெரியாத சாஸ்திரம் கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது, தொழில் கிடையாது, எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுகிறேன். அப்படியாக இருக்கும் பொழுது என்ன படித்தார்? உள்ள நீரை கலை துறைகள் ஒழிவின்றி பயின்றவற்றால் தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கழலில் செறிவு என்று கொள்ளும் உணர்வினில் முன்னே குற்றுதைத்த கழற்கு
அன்பு பள்ளமடையா என்றும் பயின்று வரும் பண்புடையார் என்று சொன்னார். இந்த பள்ளமடை என்பது இயல்பாகவே எழக்கூடிய அன்பு என்ற அர்த்தம். இறைவனிடத்து தானாகவே ஒருவராலே உற்பத்தி பண்ணப்படாமல் இப்படி தான் சிவபெருமான் இருக்கிறார், இவர் தான் சிவபெருமான், இவர் தான் வணங்கத்தக்க தலைவர் என்பதெல்லாம் எடுத்து காண்பிக்காமலே பிறந்து மொழி பயின்ற பெண்ணெல்லாம் காதல் சிறந்து என்று சொன்னது போல இவருக்கு பள்ளமடையாகவே பெருமான் மீது அந்த அன்பு பெருகிறது. கூற்று உதைத்த கழற்கு அன்பு பள்ளமடையா என்றும் பயின்று வரும் பண்பு உடையா அப்படின்னார். சாமிக்கு வழிபாடு செஞ்சால் போதுமா? அதில் கூட சாமியுடைய அடியாருக்கு வழிபாடு செய்தால் அது பூர்த்தி ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் பல முறை. சிவ வழிபாடு என்பது எப்படி பூர்த்தியாகும்? அது அடியாரிடத்தே, பெருமானுடைய அடியாரிடத்தே சிவபெருமானை காணும் பக்தி இருந்தால் தான் அது சிவ வழிபாடாக முடியும். தாபரம் தங்கமம் என்று இரண்டுருவினில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வைக்கும் என்று சொல்லுகின்றார். அதனால் சிவனடியார் யார் திருவேடம் தரித்திருக்கிறார்களோ மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று காட்டுகிறது பெரிய புராணம். வேடம் கைதொழ வீடு எளிதாமே, மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள், இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள், இவை திருந்து தேவன்குடி தேவர் தேவர் எய்திய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்கள் என்னார். அதனால் இந்த திருவேடத்தை கண்டா யார் தொழுகிறார்களோ, யார் திருவேடத்திலே சிவபெருமான் இருக்கிறார் என்று பார்க்கும் பக்குவமுடையார்களோ அவர்களே முக்திக்கு வித்தானவர்கள் என்பதைத்தான் நம்மளுடைய சாஸ்திரம் புராணங்கள் எல்லாமே காட்கிறது. சிவஞான போதம் படிக்கிறதுக்கு தான் எல்லாருமே வந்திருக்கிறோம். சிவஞான போதம் கடைசியில் என்ன சொல்லுது? செமலர் நோந்தால் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பரோடு மழி மாளர நேயம் மலிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரணனத் தொழுமேனார். மால் அற நேயம் மலிந்தவர் வேடம்னார். நேயம் மலிந்தவர் வேடம், சிவபெருமான் மீது நேயத்தை மலிவாக வைத்திருக்கக்கூடிய பெருமானார் யார் இருக்கிறாங்களோ அவர்களை தொழுவது, அவர்களுடைய வேடம் என்ன செய்யும்? மால் அற நம்முடைய மயக்கத்தை தீர்க்கும் என்று சொல்கிறார். மால் அற நேயம் வழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரணனத் தொழுமை. அப்போ திருக்கோயில் வழிபாடு அடியாறு வழிபாடு இரண்டும் தான் நம்முடைய மயக்கமாகி ஆணவமலத்தை நீக்க வல்லது. அதனால தான் திருத்தொண்டர் புராணம், செங்கதிரவன் போன்ற திருத்தொண்டர் புராணம் என்பாம் என்ற சேக்கரார் சுவாமிகளும் இது நம்முடைய ஆணவமலத்தை நீக்க வல்லதாகவே இருக்கிறது இந்த திருத்தொண்டர் புராணம். இதனுடைய மைய கருத்து அடியார் வழிபாடு. அதனால் அடியார் வழிபாடு என்பது எதனாலே வரும்? தாழ்வு பணிவு இருந்தால் தான் வரும். அது இல்லைன்னா வராது. நான் ஒரு பெரிய ஆள் என்று நாம் நினைத்து கொண்டு வந்தால் நாம் யாரையும் வணங்கவே மாட்டோம். அப்போது தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அரிது என்று காட்டுகிறது சாஸ்திரம். அப்போ அந்த பணிவு இருந்தால் தான் நமக்கு பக்தி கிடைக்கும். சிவபெருமானை கும்பிடுறதுக்கு பணிவு தேவையில்லை. பெரிய ராஜாவும் கும்பிடலாம், யாரும் கும்பிடலாம், முதலமைச்சரும் கும்பிடலாம், மினிஸ்டரும் கும்பிடலாம், தஹசில்தாரும் கும்பிடலாம், விஓவும் கும்பிடலாம், யாரும் கும்பிடலாம். ஆனால் அடியாரை கும்பிடணுன்னா பணிவு இருந்தால் தான் அது நடக்கும். நான் ஒரு பொருள் இல்லை என்கின்ற எண்ணம் நமக்கு முதல்ல இருந்தால் தான் திருவேடதாரிகளை சிவபெருமானாக பார்க்கக்கூடிய எண்ணம் வரும். எனக்கு என்ன வேணாலும் பெரிய தீட்சையாக இருக்கலாம், நான் ஆச்சாரிய அபிஷேகம் கூட எனக்கு ஆகியிருக்கலாம். ஆனால் ஒரு திருவேடதாரியை பார்த்தா அவர் சிவபெருமான் என்கின்ற புத்தி நமக்கு வரவில்லை என்றால் நமக்கு பக்குவம் இல்லை என்று தான் அர்த்தம் தான் பார்க்கிறோம். அதனால் மேதகையோர் அவர் முன்பு மிகச்சிறியாராய் அடைந்தார் என்று இவருடைய புராணத்திலே பார்க்கிறோம். அதனால் உள்ள நிறை கலைத்துறைகள் ஒழிவின்றி பயின்று அவற்றால் தெளிவடித்து அறிந்த பொருள் சிவன் கழலில் செறிவு என்பதை கற்றுக்கொண்டார். பெருமானுடைய திருவடியில் இருக்கிறது தான், பெருமானுடைய திருவடியே கர்த்திருவம் உடையது, பெருமானுடைய திருவடியே மைத்தன்மை உடையது, அதுவே நிலைப்பொருள், அதுவே சத்து, அதுவே சித்து, அதுவே அடையத்தக்கது என்றெல்லாம் முன்னம் உடையது தான் கல்வியாக இருக்க வேண்டும். எல்லாம் படிச்சுவிட்டு கடவுளே கும்பிடாமல் இருக்கிறதும், கடவுள் இல்லை உலகத்தில் அப்படின்னு சொல்கிறதும், சிவபெருமான் கடவுள் இல்லைன்னு சொல்வதும் அது கல்வி கட்டுறதுக்கான அடையாளம் அல்ல என்று சொல்லுகிறார். எனக்கு புரியுதுங்களா? அதனால் அல்லமடையா என்றும் பயின்று வரும் பண்பு உடையார் என்று அவரை பற்றி காமிச்சார். அடியார் வழிபாடு ஈசன் அடியார்க்கு என்றும் இயல்பான பணி செய்தே. அடியாருக்கு இயல்பான பணி என்பது என்ன? அவரை பார்த்தா முதல்ல முகம் வளர்ந்து ஈர மதுரமன் திருவாக்குங்கிறது பெரிய புராணம். அடியார்களிடத்த ஈரமாக பேச வேண்டும். ஈரமாக பேசுறது எப்படி பேசுறது? அந்த வார்த்தையில் குளிர்ச்சியை கலந்து பேச வேண்டும். ஊதி துமிந்தனன் நாங்கள் நீலகண்ட திருநீல நக்க நாயனாருடைய மனைவி என்ன செய்தாய்? சாமி மேலே எப்படி எச்சில் பட ஊதுனியா என்னார். அதுக்கு துமிந்தரன் நாங்கள். துமிதல் அப்படின்னா கையில் நெருப்பட்டோடனே பூணு ஊதுறோம் பாருங்கள். இந்த அதாவது மூச்சு காற்று சூடாக இருக்கும், ஆனால் பூணு ஊதும்போது அதில் கொஞ்சம் எச்சு கலந்து வரக்கூடிய குளுமை, அந்த குளுமையைத்தான் நம்ம துமிதல் என்று சொல்கிறார் சேக்கரார் சுவாமி. அப்படி ஈரம்னா எச்சு கலந்து பேசுறதுன்னு அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல.
அந்த அன்பு மொழியாக பேச வேண்டும், பணிவு மொழியாக பேச வேண்டும். கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்து இடையிருத்தி, அவர்களை கொண்டு வந்து ஆசனம் போட்டு அமர வைக்க வேண்டும், பாத பூசை பண்ண வேண்டும். அவர்களே சிவருமான் என்று வழிபாடு, பிரத்யக்ஷ சிவம். பராவு சிவர்னு அவங்களுக்கு பேர். பராவு சிவர்னா எங்கும் பரவி இருக்கக்கூடிய பெருமானார், நடமாடக்கூடிய சிவன் அர்த்தம். அதான் நடமாட கோயில் நம்பர் என்று காட்டுகிறார் நம்முடைய திருமூல தேவநாயனார். அந்த அடியார்களை வழிபாடு செய்வது, இயல்பான பணி செய்வதுன்னு அர்த்தம். உணவு வேண்டும், உணவு கூப்பிட்டு வச்சு மாயேஸ்வர பூஜை பண்ணுறது, அவர்களுக்கு வேண்டுவதை கொடுக்கறது. கோவணம் வேணும்னா கோவணம் கொடுக்கறது, மேலே வேறு ஏதாவது போட்டுக்கிறதுக்கு துணிமணி வேணும்னா அதை கொடுக்கறது, இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இது ஆனால் இப்போ வெளியில் தெரியாது யாருக்கும். இப்போ என்னவா இருக்கார்? இப்போ பல படைத்தளபதியாக தான் இருக்கார். அதோடு கூட வழிபாடும் பண்ணி கொண்டிருக்கிறார். விளக்கம் புரிஞ்சுங்களா? ஆனால் இது வெளியில் யாருக்குமே தெரியாது சார். முக்கியமாக யார்கிட்ட வேலை பார்க்குறாரோ அவருக்கு தெரியாது. இன்னும் ராஜாட்ட வேலை பார்த்துட்ருக்கார் நாயனார். நாயனார் வந்து சிவபக்தர், இப்படியெல்லாம் சிவ வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் அவருடைய குணங்கள் எதுவும் அவருக்கு தெரியாது. இந்த மனப்பான்மை முதல்ல நமக்கு இருக்கான்னு பாருங்கள். நம்ம வேலை செய்கிற இடத்துல நாம் எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு நம்ம கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணிப்போம், நம்மளோட வசந்தவங்க, நாம் தான் உலகத்திலே வசந்தவங்கன்னு காமிக்கிறது நம்மளாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் கூட நமக்கு மேலே இருக்கக்கூடிய ராஜாவுக்கு இவர் என்ன செஞ்சிட்ருக்காருங்கிறது தெரியல. முதல்ல ராஜாவுக்கு அதில் கவனம் இருந்திருக்காதுங்கிறது வேறு. ஏன்னா உலகத்தை ஆளக்கூடிய ராஜாவுக்கு மினிஸ்டர் வேலைக்கு வந்தாருன்னா அவர் என்ன செய்கிறாரு அப்படி அதை பார்த்துங்க, அவ்வளோதான். மற்றபடி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இது பண்ணியிருக்காரு பார்க்க வேண்டிய வேலைலாம் அவருக்கு கிடையாது. இருந்தாலும் இவரும் வெளிப்படுத்தி கொள்ளவில்லை என்று தெரிகிறது. ஆனாலும் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள் எல்லாம் அவரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. கேபினெட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, அவரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் ராஜாட்ட கேட்காம சொல்லக்கூடாது எதையுமே. அரசனுடைய மன்னரை சேர்ந்தொழுகுதல் அப்படின்னு ஒரு அதிகாரமே சொல்லப்பட்டிருக்கு. அந்த அரசனை சேர்ந்தொழுகுதல் என்று பார்க்கும் பொழுது அதில் விராட பருவம் என்கின்ற பகுதிக்கு வரும்பொழுது இவங்கெல்லாம் அஞ்ஞாத வாசத்துக்கு போகிறாங்க இல்லையா, இந்த பாண்டவர்கள் எல்லாம். அப்போது முனிவர் ஒருத்தரை பார்த்து உபதேசம் வாங்கிக்கிறாங்க. அதில் அந்த முனிவர் என்ன சொல்கிறார், அரசரோடு எப்படி பழக வேண்டும் என்கின்ற சில வித்தைகள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ராஜாவுக்கு எதுக்கு போய் நிற்கக்கூடாது, ராஜாவுக்கு கண்ணுக்கு படாத இடத்துலையும் போய் நிற்கக்கூடாது, ராஜாவுக்கு நேருக்கு நேராக நிற்காமல் ஆனால் அவன் பார்வைப்படுற இடத்துல நின்றுக்கணும். எல்லாம் புரியுதுங்களா? இப்படிலாம் சொல்லுகிறார்கள். அதேமாதிரி ராஜா விரும்பாததும் சொல்லக்கூடாது, ராஜாவுக்கு முன்னாடி அவனுடைய மனைவியை பார்க்கக்கூடாது, அவன் மனைவிக்கிட்ட பேசக்கூடாது, அல்லது மனைவி விரும்பும்படியாக பேசக்கூடாது, இப்படிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆமாம், அதனால் இப்படி அதை சொன்னீங்களே சரித்திரம். அதனால் அரசனுக்கு பிடிக்காத பேசக்கூடாது, அரசனுக்கு பிடிக்காதவங்க அவங்க முன்னாடி புகழக்கூடாது, அரசனுக்கு பிடிக்காத தனக்கும் பிடிக்காத போல காண்பித்து கொள்ள வேண்டும், இல்லை புரியுதுல, பிடிச்சதை தனக்கு பிடிச்சது போல காண்பித்து கொள்ள வேண்டும். இப்படி பல விதமான உபதேசங்கள் காட்டுகிறார்கள். இது அரசரை சேர்ந்தொழுகுதல், மன்னரை சேர்ந்தொழுகுதல் எப்படிங்கிறத பற்றி சொல்லுகிறார். அதில் இங்கே இப்படி நம்முடைய நாயனாரும் ராஜா கூட பணியில் இருந்தாலும் கூட அவர் ஒன்றும் காமிச்சிக்கல. ஈசன் அடியார்க்கு என்றும் இயல்பான பணி செய்தே ஆசில் புகழ் மன்னவன் பால் அணுக்கராய் அவர்க்காக. இந்த ராஜா எப்படிப்பட்டவன்? ஆசில் புகழ் மன்னவன். அதென்ன ஆசுயில் புகழ்? ஆசுன்னா குற்றம், குற்றமல்லாத புகழுடைய. இந்த ராஜாவுக்கு பேர் என்ன? மாமல்லன் என்று பெயர். நரசிங்கவர்ம பல்லவன் பேர். நரசிம்மவர்ம பல்லவன் என்று பேர். முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் இந்த ராஜாவுக்கு பேர். இவருடைய தந்தைக்கு பேர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர்னு பேர். இந்த மகேந்திரவர்ம பல்லவர் தான் தொடக்க காலத்தில் சமணராக இருந்தார். இந்த சமண ராஜா தான் அப்பர் சுவாமியை சைவ சமயத்துக்கு திருப்ப அப்பர் சுவாமி மூலமாக சைவ சமயத்துக்கு திருப்பப்பட்டவர். அப்பர் சுவாமி எல்லா கூடவே படுத்தினவர் யார்? இந்த ராஜா தான். குணபரன் என்று இந்த மகேந்திரவர்ம பல்லவனுக்கு தான் பெயர் இருப்பதாக சாற்று சரித்திரங்கள் சொல்லுகிறது. இதில் நம்முடைய பெரிய புராணம் குணபர ஈச்சரம் என்று இவர் கோயில் எடுத்ததாகவும் காட்டுகிறது. அதனால் இவர் தான் அந்த குணபரன், முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர் தாங்கிறார். இந்த முதலாம் மகேந்திரவர்ம பல்லவருடைய காலகட்டத்தில் புலிகேசி என்கின்ற இரண்டாம் புலிகேசி என்கின்ற அரசன், அவன் சாளுக்கிய ராஜா. இரண்டாம் புலிகேசி என்கின்ற அந்த ராஜா படையெடுத்து காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து சண்டை போடுறான். அந்த சண்டையில் பல்லவர்கள் ஜெயித்தாலும் மகேந்திரவர்ம பல்லவர் போயிடுறார் அப்படிங்கிறாங்க. இந்த மகேந்திரவர்ம பல்லவர் நிறைய பெரிய ஆள். அவர் சித்திரக்கார புலின்னு அவருக்கு பேர். மத்த விலாச அங்கதம் என்று நாடகங்கள்லாம் எழுதக்கூடியவர். சமணராக இருந்த காலத்தில் பல நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கார். சைவ சமயம் அப்பர் சுவாமியினாலே உபதேசிக்கப்பட்டு சைவ சமயத்தை அடைந்தார் என்றவருடைய சரித்திரம். இவர் தன்னை ஆகம வல்லவன் என்று புரிந்து கொள்கிறார். திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில்
உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகிற இடத்துக்கு திரும்புகிற இடத்துல ஒரு குகை கோயில் இருக்கும். அந்த குகையில் இவருடைய கல்வெட்டுகள் சொல்ல காட்டப்படுகிறது. அதில் தன்னை இவர் ஆகம வல்லவன் என்று காட்டிக்கொள்கிறார் இந்த ராஜா மகேந்திரவர்ம பல்லவன். இவருடைய பையன், அந்த ராஜா போனதுக்கு பிறகு இவருடைய பையனாகிய மாமல்லன் என்று பட்டம் பெற்ற நரசிங்கவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் என்று சொல்லக்கூடிய நரசிம்மவர்ம பல்லவன் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா ஆட்சி பண்ணுறார். இந்த காலகட்டம் 640 கிபி 640 என்று சொல்கிறார்கள். 640 எத்தனை வருஷம் ஆகுது? 1940ஓட 1000 வருஷம் ஆயிருக்கும். ஆமாண்ணா இல்லையா? 1400 வருஷம் ஆயிருக்கு. இப்போ 640, 740, 840, 940 இந்த இப்படி தானே வருது. இப்போது 1000 சொச்சம் இப்படி இப்போ 100 640 கிபி 640 கிறிஸ்து பிறந்து 640 வருஷத்துக்கு பிறகு அப்படிங்கிற கணக்கு. பொது யுகத்திலேருந்து 640 வருஷம் கழிச்சு. இந்த 640லேருந்து 645 வரைக்கும் கூட இந்த முதலாம் நரசிம்மவர்ம பல்லவருடைய ஆட்சி காலம் என்று சொல்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய அப்பர் சுவாமிகள், ஞானசம்பந்த பெருமானார், சிறுத்தொண்டு நாயனார் இவங்களாம் வாழ்ந்திருக்காங்க. அந்த ஆண்டு காலம் என்பது எப்படி புண்ணிய பேருடைய ஆண்டாக தமிழ்நாட்டில் விளங்கியிருக்கு இல்லையா? 640லேருந்து 643 வருஷம் இந்த காலகட்டங்கள்லாம் சிவருமான் நேரடியாக நடமாடி இருக்கார் இல்லையா? இன்றைக்கு நாமெல்லாம் வாழ்கிறதா ஒரு காலமா சொல்லுங்க மேம். அந்தமாரி அருளாளர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கிடைக்காம போயிடுச்சு இல்லையா? சரி, பரவாயில்ல. என்னவோ அல்ல, 640லேருந்து 643 வரைக்கும் இந்த அரசனுடைய காலகட்டம் என்று சொல்கிறார்கள். இந்த அரசனை பற்றி பேசும்பொழுது இவரை பற்றின விஷயங்களாக மணிமங்கலம்னு ஊர் எங்கே இருக்குது? அதான் அவருடைய தலைநகரம் தான். இந்த மாமல்லபுரம் என்பது அவருடைய பெயரால் அமைக்கப்பட்ட நகரம் தான். அந்த நகரத்தை ஒரு கட்டமைக்கிற வேலையை அவங்க அப்பா ஆரம்பித்தார். பிறகு இவர் தொடர்ந்தார். இவர் பெயராலே அந்த மாமல்லபுரத்துக்கு பெயர் அமைகிறது. இவருடைய பட்டயங்கள், இந்த ராஜா பற்றின விஷயங்களை 2-3 பட்டயங்கள் எடுத்து காண்பிக்கிறது. அது கூரம் பட்டயம் என்கின்ற ஒரு பட்டயம். கூரம்ங்கிறது எங்கே இருக்குது? அதான் கூரம். அந்த கூரம் பட்டயம், அப்புறம் உதயச்சந்திர மங்கல பட்டயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டயம், செப்பு பட்டயம். அதெல்லாம் இவர்கள் கொடுத்த நிபந்தங்கள். அப்புறம் வேலூர் பாளைய பட்டயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டயங்கள்லாம் இந்த ராஜா பற்றின விளக்கங்கள்லாம் காட்டுது. அதில் என்ன பேசப்பட்டிருக்குது ராஜா பற்றி? மகேந்திரவர்மன்ட்ட படுதோல்வி அடைந்த 2ஆம் புலிகேசி அவனுடைய முதுவில் வெற்றி என்று எழுதியவன் அப்படின்னு அந்த பட்டயம் அவரை குறிப்பிடுது இந்த ராஜாவை இல்லையா? புலிகேசியினுடைய முதுவில் என்ன பண்ணாராம்? வெற்றி என்று பொறித்து அனுப்பினார் அப்படின்னு அவரை பற்றி புகழ்கிறது இந்த. ஏன்னா ஓடி போயிட்டான். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன் இல்லை, ஐ மீன் அது ஒரு நயமாக சொல்கிறாங்க, புறமுதுகிட்டு ஓடுதான் அவன் அப்படிங்கிறது. ஏன்னா பாதாமியிலேருந்து இங்கே வந்து சண்டை போட்டிருக்கான்னா அவன்கிட்ட கொஞ்சம் வலு டிஃபால்ட்டாகவே குறைஞ்சிருக்கும். இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க எல்லோரும், அவன் ட்ராவல் பண்ணி வந்திருக்கான். அப்போ சண்டை போடும்போது எல்லாம் கண்டிப்பாக பிரச்சனை தான். அப்போது கூரம் பட்டயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கீழ்மலையிலிருந்து கதிரவனும் திங்களும் தோன்றினாற் போல இப்பல்லவ மரபில் வந்தவனும் வணங்காமடி மன்னர்த முடிமேல் இருக்கும் சூடாமணி போலவும் தன்னை எதிர்த்த யானை கூட்டத்திற்கு சிங்கம் போன்றவனும் நரசிங்க பெருமாளே நேரடியாக தோன்றினோம். நரசிம்ம அவதாரம் எடுத்தார்லே திருமாலே, அப்படியே இருப்பான் நான் பார்க்குறதுக்கு இந்த ராஜா. அப்படி பலம் பொருந்திவனாக இருப்பான்னு காட்டுறார். தன்னை எரித்த யானை கூட்டத்திற்கு சிங்கம் போன்றவன் நரசிங்க பெருமாளே தோன்றினார் போல வந்தவனும் சேர சோழ பாண்டிய கலப்பரை அடிக்கடி முறியடித்தவனும் பல நூறு போர்கள் புரிந்தவனும் பரியலம், மணிமங்கலம், சூரமாரம் முதலிய இடத்துக்கு போர்களில் புலிகேசி தோற்று ஓடிய பொழுது வெற்றி என்னும் மொழியை அவனது முதுகிலே பட்டயத்திலே பொறித்தவன் அப்படின்னு தன்னை பற்றி ராஜாவுடைய பெருமை சொல்லப்படும். இந்த இந்த ஊர்களில் மணிமங்கலங்கிற பேர் மட்டும் தான் இன்னமும் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அப்படியா? இந்த மணிமங்கலங்கிற ஊரில் நான் மணிமங்கலங்கிறது எங்கே கேள்விப்பட்டேன்னா, இந்த தாம்பரத்துக்கு பக்கத்தில் மணிமங்கலத்திலேயே ஸ்கொயர் ஃபீட் விற்கிறாங்களே அந்த விளம்பரம் இருந்தாலும் தான் மணிமங்கலங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? அங்கே ஒரு மணிமங்கலம் இருக்கா? சரி.
இந்த நரசிம்ம உதயச்சந்திர மங்கல பட்டயங்கள் இந்த நரசிம்மவர்ம பல்லவ ராஜா எப்பேற்பட்டவன்னா அகத்தியரை போன்றவன் என்று காட்டுகிறது. ஏன்னா அகத்தியரும் வாதாபி அழித்தார், இந்த ராஜாவும் வாதாபி அழிக்க போகிறார் பின்னாடி நாயனார் மூலமாக. அதனால் இவரும் அகத்தியரை போன்றவர். அங்கே வாதாபிங்கிற அசுரனை அகத்தியர் அழித்தார், இந்த ராஜாவுடைய ஆட்சி காலத்தில் வாதாபிங்கிற நகரம் அழிக்கப்பட்டது. அதனால் இவர் அகத்தியரை போன்றவர் இந்த ராஜா என்பதை காட்டுகிறார்கள். வேலூர்பாளைய பட்டயத்தில் விஷ்ணுவை போன்ற புகழுடைய நரசிம்மவர்மன் தன் பகைவரை அழித்து வாதாபின் நடுவில் தன் வெற்றி துணை நாட்டினான் என்று அந்த குறிப்புகள்லாம் காட்டப்படுகிறது. இது எல்லா காலகட்டமும் பாருங்கள் 1942 இருக்கலாம், 642 இருக்கலாம் என்று காட்டுகிறார்கள். 642 வருஷத்தில் தான் இந்த முக்கியமாக இந்த பாதாமி, பேட்டில் ஆஃப் பாதாமி என்று சொல்லக்கூடிய சிறுத்துண் நாயனார் சண்டைக்கு போன அந்த இது எல்லா போர்லையும் நாயனார் இருக்கார். இப்போது இப்போ நடக்கிற எல்லா போர்லையும் நாயனார் இருக்கார். ஏன்னா சேன தளபதி தானே இவர், எல்லா போரையும் ஒரு முன்னேற்றம் நடத்துகிறார். ராஜா சண்டைக்கு போனோன்னா ராஜா நேரடியாக சண்டைக்கு இறங்க மாட்டான். ஆமாம், ராஜா சண்டைக்கு போனால் நேரடியாக ராஜா சண்டைக்கு போக மாட்டார், அந்த தளபதி தான் போவாங்க. இப்போ கலிங்கத்து பரணி என்கிற நூல் தமிழில் இருக்குது. இந்த நூலில் வெற்றி கொண்ட அரசனாக குலோத்துங்க சோழன் காட்டப்படுகிறார். ஆனால் சண்டைக்கு போனது யாருன்னா கருணாகர தொண்டைமான் என்கின்ற படைத்தளபதி தான் போய் சண்டை போடுறான். ஆனால் அந்த நூல் யார் மேலே பாடப்பட்டிருக்கு? அரசன் மீது தான் பாடப்பட்டிருக்கு. ஆனால் ராஜா நேரடியாக இறங்கி சண்டை போடல. இவருடைய பிரதிநிதியாகிய படைத்தளபதியாகிய கருணாகர தொண்டைமான் தான் போய் சண்டை போட்டது. இந்த கலிங்க தேசத்தை ஜெயிச்சது அவர் தான். ஆனாலும் தலைவன் யாருக்கும் அவனுக்கு தானே பெருமை. படைத்தளபதி என்பவன் எவ்வேறுபட்ட வல்லமனாக இருந்தாலும் அரசனை கட்டுப்பட்டவன் தானே. அதனால் அரசன் மீது தான் வெற்றி காட்டப்படுகிறது. அதுபோல் இங்கேயும் இங்கே போய் ஜெயித்தவர், எல்லா போர்லையும் ஜெயித்தவர் யார் தான்? நம்முடைய பரஞ்சோதி நாயனார் தான். ஆனாலும் கூட அரசன் மீது காட்டப்படுகிறது. அரசரும் இறங்குவாங்க, நீடு இருந்தால் இறங்குவாங்க. அதுக்காக அவங்க சண்டை போடாமல் போய் மேலே உட்காந்து பார்க்க இருக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி கிடையாது. கடைசியில் தான் வருவார். இப்போ இதிலே பார்க்குறோம் இல்லையா, ராவண சண்டைக்கு முதலாக வரான், ஒவ்வொருத்தனாக தானே அனுப்பி விட்டு அப்புறம் கடைசியாக தானே ராமரை எதிர்கொள்ள ராவணன் வருகின்றார். இது அரசருடைய லட்சணம். அது நேரடியாக அரசர் வருவது மரபு கிடையாது சண்டைக்கு. அதனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள், படைத்தளபதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சண்டைக்கு போவாங்க, ஜெயிப்பாங்க. அது அரசனுக்குரிய வெற்றி ஆகும் என்று பார்க்கிறோம். அப்படி அந்த ராஜா யார்? நரசிம்மவர்ம பல்லவன் என்று சொல்லக்கூடிய அரசன். நரசிம்மம்னால என்ன அர்த்தம்? மனுஷனும் சிங்கமும் சேர்ந்த கலவைன்னு அர்த்தம். அப்படி தான் அந்த ராஜாவே இருப்பார். அவன் பார்க்குறதுக்கு உங்க யாராவிட்டான்னா அங்கேயே உயிர் போன்றிருக்கு. எப்படி இருப்பாரு தெரியல ராஜாவாக. அவர்கள்லாம் வாழ்ந்து அப்போ நம்ம மாமல்லபுரத்தில் எத்தனை இடத்துல நம்முடைய சிறுத்துறை நாயனாருடைய திருவடி பட்டிருக்கோம் இல்லையா? மாமல்லபுரங்கிறது அவங்களுடைய சிறப்பு கோணகரம். அது மாமல்லபுரம் அவர்கள் ஒரு நல்ல ஒரு துறைமுகமாக வச்சுக்கிட்டாங்க. அந்த நகரத்தையே அழகாக கட்டமைத்து தன்னுடைய பெயரையும் சுட்டுக்கின்றார் அந்த ராஜா, மாமல்லன் என்று. மாமல்லபுரம்னு அதனால தான் பேர். அதில் மகாபலிபுரங்கிறோம், மாமல்லபுரம். அதனால் அந்த கோயில் வந்திருக்கு. சேக்கரார் சுவாமி மாமல்லபுரத்தை சொல்லும்போது என்ன சொல்லுவார்? அது குறிஞ்சியும் நெய்தலும் கலந்த சேத்திரங்கிறார். ஏன்னா மலைப்பகுதியும் இருக்குது, பாறைகள் இருக்குது, கடல் பகுதியும் இருக்குது, ரெண்டு கலந்துருக்கிறதுனால என்ன சொல்லுவார்? கடலில் இருக்கக்கூடிய பவளம் அங்கே இருக்கிற சந்தன மரத்து மேலே விளையுதுங்கிறார். கடல் அலை அங்கே இருக்கக்கூடிய பாறை மேலே அடித்ததுனால பாறை மேலே சந்தன மரம் வளர்ந்துருக்கு. அது குறிஞ்சி நில கருப்பொருள். பவளம் நெய்த நில கருப்பொருள். இந்த பவள கொடி போய் எங்கே போய் நிற்கிதான்? அந்த பாறை மேலே இருக்கக்கூடிய சந்தன மரத்து மேலே போய் மாட்டிக்கிட்டு கிடக்கு அப்படின்னு காட்டுறார் சேக்கரார் சாமி. இது திருக்குறிப்பு தொடர் புராணத்தில் வரும். இந்த மாமல்லபுரத்தினுடைய பெருமை எடுத்து காட்டும் பொழுது அப்படி காட்டுகின்றார் சேக்கரார் சாமி. ஆசில் புகழ் மன்னவன் பால் அணுக்கராயவர்க்காக பூசல் முனை களிறு உகைத்து. பூசல் என்பது சண்டை, அதுதான் இப்போ சொன்ன சண்டைகள்லாம். அதுதான் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த பலவிதமான சண்டைகள் இதெல்லாம் எல்லாம் புரியுதுங்களா? கீழே சொல்லப்பட்டதாகிய அந்த அடுத்து சொல்லப்படுவதை அந்த வாதாபி சண்டை என்கின்ற சண்டைக்கு முன்னாடி நடக்கும். வாங்க. பூசல் முனை களிறு உகைத்து போர் வென்று பொறுமரசர் தேசங்கள் பல கொண்டு, பலவிதமான தேசங்களையும் வென்று இல்லையா? தேர்வேந்தன் பால் சிறந்தார். தேர்வேந்தன் என்பது யாருங்க? பல்லவ ராஜா. அந்த ராஜாட்ட இவர் நல்ல பெரிய ஆள், சூப்பர் சுப்பீரியர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி மாதண்ட நாயகன் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டார் இல்லையா? எல்லா தண்டம்னா தண்டுனாலே படையின்னு அர்த்தம். மாதண்டம்னா பெரிய தண்டுக்கு தளபதி, எல்லா சேனாதிபதினு அர்த்தம். எல்லா எப்படி கௌரவ சேனைக்கு பீஷ்மர் இருந்தாரோ அதே போல் பல்லவ சைன்யத்துக்கு நம்மளுடைய நாயனார் இருந்திருக்கார். அப்போ எவ்வளோ பெரிய போஸ்டிங் அது.
முப்படை தளபதினு வச்சுருக்கிறாங்க. அந்த 3 பேரும் யார் கட்டுப்படுத்தலாம்? குடியரசுத் தலைவர் தான் கட்டுப்படுத்த முடியும். அடுத்து எங்கே போகிறார்? பெரிய சண்டை. புலிகேசி தொடுத்துட்டு ஓடினா இல்லையா, அவனை சும்மா உயிரோட விட்டுறக்கூடாது. அடுத்தது அங்கே போய் அவன் ஊர்லேயும் போய் அடிக்கணும். நீ என்ன நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து எங்களை அடிப்ப, உங்கள் ஊருக்கு நாங்கள் வரேன்னு சொல்லி புறப்படுறாங்க. எங்கே போகிறாங்க?